Guys, welcome out to this channel. 12th standard physics totally நம்மளுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் என்னென்ன சாப்டர் எப்படி அப்படின்ட்டு வரிசையாக நம்மளோட டிப்ஸஸ் எல்லாமே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு உடனுடன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் குவார்டர்லிக்கு நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணணும். டோட்டலி நம்மளுக்கு 6லேருந்து 7 சாப்டர்ஸ் வரை இருக்குது. ஈஸி சாப்டர் என்ன, மாடரேட் சாப்டர் என்ன, டிஃபிகல்ட் சாப்டர் என்ன சாப்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த பாட்டில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், வே ஆப்டிக்ஸ் அண்ட் வே ஆப்டிக்ஸ் செகண்ட் வால்யூமில். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வால்யூமில் இத்தனை சாப்டர்ஸ் 5 சாப்டரும் அண்ட் செகண்ட் வால்யூமில் மற்ற 2 சாப்டர்ஸும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கவர் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டுமே தான். அதனாலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்களால் அங்கே ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் சாப்டர் 6ல் இது ஃபுல்லாக இருக்கும், சில டிஸ்ட்ரிக்டில் பாதியும் வைக்கலாம். அண்ட் வே ஆப்டிக்ஸ் இருக்கிறது ரொம்பவே சந்தேகம், ஏன்னா அது ரெண்டுமே பெரிய சாப்டர். வே ஆப்டிக்ஸும் சரி வே ஆப்டிக்கும் சரி அது டிஃபிகல்ட்டான சாப்டர். நீங்கள் ஃபர்ஸ்ட் வால்யூமை ஈஸியாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஆவரேஜ் மார்க்ஸை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இதில்